முக்கிய செய்தி: முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுஷ்மா. வணக்கம் சுஷ்மா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஜனநாயகம் திரைப்படம் கடந்த பொங்கல் அன்றே வெளியாவதாக அறிவிப்பு வந்திருந்தது. இதில் பாத்தீங்க அப்படின்னா வினோத்தோடைய இயக்கத்துல, அனிருத்தோடைய இசையில பூஜா ஹெக்டே, நடிகரும் முதலமைச்சருமான விஜய், அப்புறம் அமிதாப் பைஜூன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ரீமேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத் கேசரி அப்படின்ற படத்துல இருந்து தான் ரீமேக் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூறப்பட்டுச்சு. இது ஜனவரி மாதம் பொங்கலுக்கே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, இப்போ இடைப்பட்ட காலத்துல இது இந்த படம் யூடியூபில் வெளியானது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இணையத்துல வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் இஷ்யூ அப்படின்றனால இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரால் வந்த தொல்லையா இருக்கலாம், இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கியிருந்தது சென்சார் போர்டு. தற்போது ஜூலை 23ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற படக்குழு முதலமைச்சர் விஜய் என குறிப்பிட்டு அந்த போஸ்டர் வெளியிட்டிருந்தது. தற்போது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இணையத்துல ரிலீஸ் ஆயிருந்தா கூட நாங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் விஜய் அவர்களுடைய ஒன் லாஸ்ட் சான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே நாங்க மிக பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நம்ம ட்விட்டர் மற்ற சமூக வலைதளங்கள்ல பேசுறதையும் நம்ம கேட்டிருப்போம். இந்த நிலையில இந்த படத்தை மிக பெருசா நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுக்கு இப்பயே முன்னெச்சரிக்கையா போலீஸ் எந்தெந்த போலீஸ் எங்கெங்க இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளும் போனதாவே தகவல் வெளியாகி இருக்கு. பாப்போம் படம் வெளியானதும் எந்த மாதிரியான விமர்சனங்கள் பெற்று இருக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம். இன்னொன்னு, அரசியல் சம்பந்தமான காட்சிகளும் இந்த படத்துல வைக்கப்பட்டிருந்ததாவே பேசப்பட்டுச்சு. ரசிகர்கள் மிக பெருசா எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா.